போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 185 கோடி ஃபோன்கள் உலகம் முழுவதாக வித்திருக்காங்க. ஷாமியோட ரெட்மி நோட் 7 சீரிஸ் ஃபோன்கள் வந்து ஒரு மாதத்தில் வந்து 10 லட்சம் ஃபோன்கள் இந்தியாவில் வித்திருக்கதாக சொன்னாங்க. ரியல்மி 3 ஃபோன் வந்து 3 வாரத்தில் 5 லட்சம் ஃபோன்கள் வித்திருக்கதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக பல எண்ணிக்கைகள் இருக்குது. ஸோ இவ்வளவு ஃபோன்கள் விற்கிறாங்களா, இந்தியாவில் இவ்வளோ பேர் வாங்கிட்டு இருக்காங்களா? ஸோ இந்த சந்தேகத்தை எல்லாம் பற்றி நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வணக்கம் டெக் தமிழா. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தா இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம். இப்போ உலகம் முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா போன வருடம் வந்து 185 கோடி ஃபோன்கள் ஷிப்மெண்ட் ஆகிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் ஷிப்மெண்ட்னு ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதற்கான ஒரு வித்தியாசத்தை நான் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த ஷிப்மெண்ட் வந்து சேல்ஸ் இல்லை. அதாவது ஒரு கம்பெனி, ஒரு மொபைல் தயாரிப்பாளர் இருக்காங்க, அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே போன ஃபோன்கள் தான் இந்த ஷிப்மெண்ட். ஸோ இது வந்து கடைகளுக்கு போகும். அதில் வந்து சில ஃபோன்கள் டெட் ஸ்டாக்காக இருக்கலாம், அது சேல் ஆகாமல் திரும்பவும் கம்பெனிகளுக்கே போகலாம். ஆனால் அந்த ஷிப்மெண்ட்டுங்கிற வார்த்தை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ரிப்போர்ட்லலாம். அந்த எண்ணிக்கைகளை நம்ம பார்க்கும்போது ஸோ அதையே வந்து நம்ம இந்த பதிவுலேயும் நான் சொல்கிறேன். குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா போன வருடம் வந்து 185 கோடி ஃபோன்கள் ஷிப்மெண்ட் ஆகிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போன வருடம் வந்து 14 கோடி ஃபோன்கள் கிட்ட ஷிப்மெண்ட் ஆகிருக்கு. இவ்வளவு ஃபோன்கள் விற்றுட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இனிமேலும் எப்படி விற்க முடியுமா, எவ்வளோ பேர் இதை வாங்கிட்டு இருக்காங்க சொல்கிறேன். இப்போ குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஷிப்மெண்ட் வந்து குறைஞ்சிட்டு போகுது. இப்போ உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் வந்து சைனாவில். இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருடமாக அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்மெண்ட் வந்து குறைஞ்சிட்டே போகுது. அமெரிக்கா போன்ற நாடுகள்லேயும் வந்து இந்த ஷிப்மெண்ட் வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3/4 பேர் வந்து இந்த நாடுகளில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு முழுமையாக மக்கள் யூஸ் பண்ணும்போது புது ஃபோன்கள் வந்து வருடம் வாங்க மாட்டாங்க. ஒரு ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா ஒரு 2-3 வருஷமாக யூஸ் பண்ணுவாங்க. க்ரோத் பர்சன்டேஜ் வந்து அப்படி ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்திய மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜிமு ஜிபின்னு நீங்கள் பிரிக்கலாம். அது என்ன ஜிமு ஜிபின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோக்கு முன்னாடி ஜியோக்கு பின்னாடி. இந்த ரிலையன்ஸ் ஜியோ வரதுக்கு முன்னாடி வந்து இந்திய ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தான் க்ரோத் ஆகிட்டு இருந்து, வளர்ச்சி வந்து ரொம்ப பெரிதாக இல்லை. வாங்கிட்டு இருந்த மக்கள் வந்து குறைவாக தான் இருந்தது. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த 4G பிளான்லாம் வந்து அதிகமாக இருந்தது, டேட்டாலாம் வந்து பலரும் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. அப்போ வந்து ஃபீச்சர் ஃபோன்கள் தான் அதிகமாக விற்றுருந்தது. இப்போவும் அதிகமாக அதுதான் விற்றுருக்கு, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் அந்த ஜியோ வந்த பிறகு பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்படியே மாறிட்டு வந்து மக்கள் வந்து ஃபோன்கள் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம மக்களுக்கு பொதுவாக வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் ரொம்பவே பிடிக்கும். அதாவது படம் பார்க்குறது, பாட்டு கேட்குறது, இதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஜியோ வந்த பிறகு பார்த்திங்கன்னா இன்டர்நெட் டேட்டாவோட விலை வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு. ஸோ முன்னாடிலாம் வந்து ஜியோ வரதுக்கு முன்னாடி வந்து இன்டர்நெட் ரேட் வந்து அதிகமாக இருந்தது இந்தியாவில். ஆனால் ஜியோ வந்த பிறகு அது அப்படியே மாறிடுச்சு. இப்போ இன்டர்நெட் டேட்டான்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் ரொம்பவே குறைவாக இருக்கதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து மக்கள் வந்து ஃபோன்களில் அதிகமாக அந்த படங்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க, லைவ் டிவி பார்க்க ஆரம்பித்தாங்க, யூடியூப் பார்க்க ஆரம்பித்தாங்க, பாட்டுகள் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து அதுக்கான ஃபோன் மார்க்கெட் வந்து மிக பெரிதாக ஆகிட்டு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலகத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டாக இந்தியா இப்போ இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிகளும் இப்போ இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. ஏன்னா வந்து மற்ற மார்க்கெட்லாம் வந்து சேச்சுரேட் ஆகிட்டு க்ரோத் வந்து அவ்வளோவா இல்லை. ஆனால் இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான க்ரோத் பொட்டென்ஷியல் இந்தியாவில் தான் இருக்குது. பல லட்சக்கணக்காக ஃபோன்கள் விற்றுட்டு யார் வாங்குறான்னு நான் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தேன். இப்போ ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் பார்க்கலாம். போன வருடம் வந்து இந்தியாவில் வந்து 14 கோடி ஃபோன்கள் வந்து ஷிப்மெண்ட் ஆகிருக்கு. ஆனால் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2017 வந்து பார்த்திங்கன்னா 29 கோடி ஸ்மார்ட் ஃபோன் யூஸர் இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. அதே இது 2018 வந்து 33 கோடி ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜனத்தொகையில் 1/4 பங்கு தான் இது. ஸோ இன்னும் 3/4 பங்கு மக்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்க வேண்டிய மிகப்பெரிய மார்க்கெட் இது. ஸோ அதனால தான் பல கம்பெனிகள் இந்தியாவை முக்கியமாக டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இதிலலாம் வந்து நீங்கள் லட்சக்கணக்காக ஃபோன் விற்றுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான். ஏன்னா பல கோடி மக்கள் இன்னும் இருக்காங்க ஃபோன் இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் வாங்காமலே. ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இந்தியா. இப்போது அந்த பல ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா 2020க்குள்ளே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 49 கோடி மக்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸாக இருப்பாங்க சொல்லியிருக்காங்க. அந்த கணக்கிலேயே பார்த்தா கூட இது வந்து நம்ம ஜனத்தொகையில் பாதிக்கும் கொஞ்சம் குறைவு தான்.
ஸோ ஒரு 36% தான் இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் யூஸ் பண்ணாமல் தான் இருக்க போகிறாங்க 2022 கூட. ஸோ அதனால் வந்து இன்னும் ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்கு வரைக்கும் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்க போகுது. பல லட்சக்கணக்காக என்ன கோடிக்கணக்காக ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் விற்க போகிறாங்க. போன வருடமே எடுத்துக்கிட்டால் கூட ஸ்மார்ட் ஃபோனை விட வந்து ஃபீச்சர் ஃபோன் தான் இன்னும் அதிகமாக விற்றுட்ருக்காங்க. ஆமாம், அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீச்சர் ஃபோனில் கூட இப்போ 4G ஆக்சசிபிலிட்டிலாம் வந்துட்டு, அதனால் வந்து ஃபீச்சர் ஃபோன் தான் இன்னும் அதிகமாக மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக ஜியோ ஃபோன் வந்து 36% மார்க்கெட்டை பிடிச்சிருக்கு. இப்போ ஃபீச்சர் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கவங்க அதை ருசி கண்ட போதும் சும்மா இருக்குமா, அடுத்தது வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவாங்க. ஸோ இதனால் வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டாக இந்தியா இருக்குது. இப்போ லட்சக்கணக்கான ஃபிகர்ஸ்லாம் வந்து சின்ன விஷயம், கோடிக்கணக்காக யூனிட்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன் மொபைல் கம்பெனிகள் இந்தியாவில் விற்க இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் பலத்த போட்டி இப்போ நடக்குது. ஸோ இதான் வந்து இந்திய ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட். ஸோ நீங்கள் வந்து இந்த கம்பெனி வந்து 10 லட்சம் விற்றாங்க, 5 லட்சம் விற்றாங்கன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு சின்ன மேட்டு தான். அவங்களுக்கு இன்னும் பல கோடி மக்களுக்கு விற்கக்கூடிய பொட்டென்ஷியல் இந்தியாவில் இருக்குது. அதை வாங்கக்கூடிய பொட்டென்ஷியலும் இந்தியாவில் இருக்குது. ஏன்னா வந்து இந்தியா மார்க்கெட் வந்து மிகப்பெரிய மார்க்கெட். பொருளாதாரம் வந்து பெருசாக மாறிட்டே போயிட்டுருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக இந்தியாவில் வந்து பல கோடி ஃபோன்கள் இன்னும் விற்க இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மேக் இன் இந்தியாவை பற்றி சில சர்ச்சைகள் இருக்குது. அதாவது எல்லாமே சைனீஸ் ஃபோன் தானே, சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறதாக தான் பல பேச்சுகள் இருக்குது. ஸோ அதை பற்றியான ஒரு சின்ன விளக்கம் நான் சொல்கிறேன். இப்போது ஷாமி பார்த்திங்கன்னா இப்போ ஏன் அதிகமாக ஷாமி சொல்ல பார்த்தாங்க, அவங்க தான் வந்து இந்தியாவில் இப்போ நம்பர் 1 கம்பெனி. சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த வருட எண்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபோனோட 60% பார்ட்ஸ் வந்து இந்தியாவிலேயே சோர்ஸ் பண்ண போகிறதாக. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். முன்னாடி வந்து இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெர்சிடிஸ் கம்பெனியை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு வந்து காரை அப்படியே இம்போர்ட் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இங்கே ஃபேக்ட்ரி அமைச்சு அந்த பிரித்து கொண்டு வந்து இங்கே அசம்பிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெதுவாக சின்ன சின்ன ஆக்சசரி மார்க்கெட் லோக்கலாக இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க தொழிற்சாலைகள். ஸோ அங்கேருந்து பார்ட்ஸை வந்து சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு மெர்சிடஸ் கம்பெனியோட கார்னு பார்த்திங்கன்னா 80% பார்ட்ஸ் வந்து இந்தியாவிலேயே அவங்க சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிலைமை தான் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டுக்கும் வர இருக்குது. இப்போ வந்து அசம்பிள்டு இன் இந்தியான்னு பல பேர் வந்து ஏளனம் படுத்தலாம். ஆனால் அந்த ஃபேக்ட்ரிகள் இப்படி அமைகிறதுனால வந்து மெதுவாக வந்து ஸ்பேர் பார்ட்ஸ், சின்ன சின்ன பார்ட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள் வந்து லோக்கலாக அவங்க சோர்ஸ் பண்ண ஆரம்பிக்காங்க. அப்போ லோக்கலாக சின்ன சின்ன கம்பெனிகள் பல வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க, இப்போ பண்ணிட்டாங்க ஏற்கனவே. ஸோ அந்த மாதிரி கம்பெனிகள்லேருந்து அவங்க வந்து லோக்கலாக சோர்ஸ் பண்ணி ஒரு ஃபோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 60லேருந்து 70% வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக இந்தியாவிலேயே அவங்க சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்தியாவில் உள்ள சில சின்ன கம்பெனிகள்லேருந்து அவங்க அங்கேருந்து வாங்கி அவங்க ஃபோன்கள் தயாரிக்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் ஆகக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி தான் வந்து ஒரு மார்க்கெட் வந்து உருவாகுது. இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் அசம்பிள்டு இன் இந்தியானா மெதுவாக வந்து அதோட சோர்ஸபிலிட்டி வந்து இந்தியாவிலேயே பண்ண ஆரம்பிக்கிறதுனால சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வந்து அதிகமாக இந்தியாவில் உருவாக்கான காரணமாக அமையுது. ஸோ இதான் வந்து உண்மை. ஸோ இதான் வந்து இன்றைய பதிவு, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியை பற்றிய ஒரு பதிவு இது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.